ஹலோ மக்களே, இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்காக இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தோட செய்தி பேப்பரில் ரிலீஸ் ஆன அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் காட்டியிருப்போம், எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி. இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாவட்டத்துக்கு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க, வேகன்சி ரிப்போர்ட் கொடுக்கல. செங்கல்பட்டு மாவட்டத்திலுமே வேகன்சி ரிப்போர்ட் பற்றி அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணல, நியூஸ் பேப்பரில் தான் வெளியிட்டிருப்பாங்க. நீங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னாக்கா உங்கள் மாவட்டத்தோட லோக்கல் நியூஸ் பேப்பர் தினத்தந்தி இல்லைனாக்கா தினமணி அந்த மாதிரி தமிழ் நியூஸ் பேப்பரில் உள்ளூர் செய்திகளில் கண்டிப்பாக அதோட வேகன்சி ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க, அதில் எடுத்து பாருங்கள். சப்போஸ் உங்கள் மாவட்டத்தோட வேகன்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கூட தெரிவிக்கலாம், 9487808620. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அதோட ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா மற்றவங்களுக்கும் அதை தெரியப்படுத்தலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்குமே வேகன்சி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த தாலுக்காவில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு தான் இப்போதைக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் எல்லா தாலுக்காவுக்கும் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உதாரணமாக ஒரு வேகன்சி பிடிஎஃபை பார்ப்போம். அதில் மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்லேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இந்த ஈரோடு மாவட்டத்தில் அந்த முன்னுரிமை விவரத்தில் கலப்பு திருமண தம்பதிகள் தமிழ் வழியில் பயின்றதன் சான்று இந்த மாதிரியான முன்னுரிமைகளும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன முன்னுரிமைன்னு சொல்லி அந்த பிடிஎஃப்ல இருக்கும் பாருங்க. அடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருந்தால் அதோட பதிவன் விவரமும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. குற்ற செயல்களில் ஈடுபட்டுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து போராட்டம் கிளர்ச்சியில் ஈடுபட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சில மாற்றங்கள் எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டியவன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அனைத்து கல்வி சான்று நகல், வசிப்பிட இருப்பிட சான்று நகல், ஜாதி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, அது மட்டும் இல்லாமல் பணி நியமன முன்னுரிமை கோருவார், அந்த முன்னுரிமை இருந்ததுன்னா அதற்கான சான்று, என்னென்ன முன்னுரிமைன்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த கிராம உதவி இந்த தாலுக்காவில் பவானி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி. அதில் என்னென்ன கிராமத்துக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்னு சொல்லி சீரியல் நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன சுழற்சி விவரத்தில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எந்தெந்த கிராமத்தில் வேகன்சி இருக்குன்னு சொல்லி அந்த சீரியல் நம்பர் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோவிலே அதை பற்றி சொல்லியிருப்போம். அதோட ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரிமையில் நிறைய விவரம் சொல்லியிருக்காங்க. தமிழ் வழியில் பயின்றது, அது மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்றில் பெற்றோரை இழந்திருக்கிறவங்க, தனியார் அல்லது அரசு நடத்தும் அனாதை இல்லத்தில் தங்கி பயின்று வருவாங்க, அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரி, தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்றவங்க, முன்னாள் இராணுவத்தினர், போரில் மரணமடைந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களில் 2 நபர்கள், ஆதரவற்ற விதவை, கலப்பு திருமண தம்பதியினர், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி 9 விதமான முன்னுரிமைகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை இருந்தால் அதற்கான சான்று நீங்கள் அதோட ஜெராக்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அப்ளிகேஷன் எல்லாமே சேமாக தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 5/8/2025 சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே லாஸ்ட் டேட் மாறும். ஒரு டிஸ்ட்ரிக்டாக தான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டோட அஃபீஷியல் வெப்சைட் பாருங்கள். அப்படி இல்லைனா ஒவ்வொரு வெப்சைட்டை அப்டேட் பண்ண உடனே மொத்தமாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த அப்டேட் எல்லாமே வந்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன் பார்க்குற லிங்க் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே வரும். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாமுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரியான லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 666 பேஜஸ் கொண்ட லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 89033229 நம்பருக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். இந்த 150 ரூபாயை நீங்கள் கூகுள் பே மூலமாக இந்த 9487808620 நம்பருக்கு அனுப்பிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். பிடிஎஃபாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்தோ அப்படி இல்லைனாக்கா சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையோ லேப்டாப்லையோ கூட வச்சு படிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேராக எடுத்திருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர் பற்றின வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு தெரியும்னாக்கா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.